நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கொலை, குத்து, வெட்டு, கொள்ளடிக்கிறது, கற்பழிக்கிறது நிறைய போயிட்டுருக்குது. ஐ ரிக்வெஸ்ட் டு மிஸ்டர் M.K. ஸ்டாலின் ஆன் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, நீங்கள் வந்து என்கவுண்டருக்கு ஆர்டர் பண்ணணும். என்கவுண்டர் பண்ணி ஆகணும். என்கவுண்டர் பண்ணால் தான் நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் பாதுகாக்க முடியும். இவன் வெட்டுறான் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆட்சம்பளம் வெட்டினாங்க அட்லீஸ்ட் தலைவர் ஒவ்வொருத்தரும் சட்டத்தை கையில் எடுத்து கத்தியை கையில் எடுத்துகிட்டு வெட்டினா என்ன ஆகுது? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணிட்டோம். மிஸ்டர் அருண் ஐபிஎஸ் வந்துக்கிற டாப் மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஆனர்ஷிப் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு பர்மிஷன் கொடுங்க. முட்டிக்கே சொல்லி கொடுங்க, இல்லை நெத்தியிலே சொல்லி கொடுங்க. மக்களை காப்பாற்றணும், அது மிக முக்கியம். இந்த கொலை நடக்குதுன்னா ஜனநாயக படுகொலை தானே அர்த்தம். இவங்க வந்து மக்களை பாதுகாக்கணும். ஒரு உயிர் போகுது, எத்தனை கொலை நடக்குது. நாளுக்கு நாள் வந்து மன வேதனை கொடுக்குது. நேஷ்னல் லீடருங்கிற முறையிலையும் ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிற முறையிலையும் நான் அந்த அப்பீலை வந்து ஆண்டவர் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் கொடுக்குறேன். இப்போ வந்து ரவுடி வந்து நார்த் மாடல்ஸ் இருக்கிறாரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, தமிழ்நாட்டில் அங்கே இருக்காரு, இங்கே கொலை பண்ணார், அங்கே ஒரு பண்ணார். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியிலே கொலை பண்ணிக்கிறாங்க. அது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அருணாச்சல் சீஃப் மினிஸ்டர் கொலை பண்ணிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் ஜட்ஜி வி தன்மலை கொலை பண்ணிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் ஹைகோர்ட் நீதிபதியில் ஜஸ்டிஸ் கண்ணனை வந்து கல்கட்டா ஜெயிலில் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுவும் அப்புனுடைய ஆள் தான். அப்புங்கிற கிருஷ்ணசாமி நாயுடு ஆள் வந்து இந்த என்னை கொலை பண்ணுறதுக்கு உள்ள வந்து ஆர்டிஃபிஷியல் கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு தமிழ் ஜெயிலுக்கு வந்து கல்கட்டாவுக்கு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. பூஜையில் இருக்கும்போது அதே மாதிரி 2 கனெக்டட் லைஃப் கனெக்டடு கிறிஸ்து என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணணும். ஏதோ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா நீங்கள் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும், என்கவுண்டர் பண்ணுங்க. ஆனால் என்ன தியாகியா கொலை பண்ணுறோன்னா நாட்டுக்கு சோதனை வாங்கி கொடுத்தானா, ஏர் ஓட்டினானா, அண்டை வெட்டானா, இது பண்ண மவுட்டு பட்டு பண்ணானா, விவசாயம் பண்ணானா, என்ன அர்த்தம்? வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது. இதை பார்க்குற குழந்தைகள் என்ன ஆகும்? பேனிக் சுச்சுவேஷன் வருது இல்லை, பார்க்குற பெண்களுக்கு என்ன வருது? பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுல்ல. வயசானவங்களுக்கு என்ன ஆகுது? பேனிக் சுச்சுவேஷனை பார்த்தா வயசானவங்க இருப்பானா? இல்லை, நீங்கள் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, ப்ளீஸ் கிவ் மோர் பவர் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் டு யூட்டிலைஸ் and operate the actual police power against anti-social elements, rowdies, law violate பண்ணுறதுனால அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. நம்ம மக்களை அமைதியாக வாழ வைக்கணும். மிஸ்டர் M.K. ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு பர்சனாக தமிழ்நாடு. நீங்கள் 8 கோடி தமிழ் மக்களை பாதுகாத்து உங்களுக்கு பொறுப்பு. போலீஸு ஆர்டர் கொடுங்க, சுட்டு தள்ளியான்னு சொல்லியா? சுட்டு தள்ளும். வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒருத்த வந்து வெட்டிட்டு போகிறேன்னு யாராவது பாதிக்கப்பட்ட கேஸ் கொடு. லாண்ட் ஆர்டர் பார்க்குறோம், லாண்ட் ஜஸ்டிஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, பனிஷ் பண்ணுறதுக்கு. இவன் பாட்டிங்க அவங்களும் ஆள்கால் கத்தி எடுத்துட்டு வெட்டினாக்கா ஜனநாயகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? மக்களாட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஜனநாயக ஆட்சியுடைய நிலைப்பாடு என்ன? லாண்ட் ஆர்டருடைய நிலைப்பாடு என்ன? லா அண்ட் ஜஸ்டிஸோட நிலைப்பாடு என்ன? மக்களோட உயிருக்கு உடம்புக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது? ஒன்ஸ் அகேன் நம்ம ரிட்டர்ன் டு ஆண்டவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் M.K. ஸ்டாலின். இப்போ நீங்கள் மிஸ்டர் அருண் ஐபிஎஸ் ஆஃபீஸர், டாப் மோஸ்ட் ஆஃபீஸர், குட் ஆஃபீஸர், லாண்ட் ஆர்டர் மீட்டர் பண்ணுற அதிக அக்கறை உள்ள ஆஃபீஸர், அவருக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு பவர் கொடுங்க. அவர் கன்னில் இருக்கிற புல்லட்டினை ஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஒரு ரவுடி கூட விடக்கூடாது.
ஒரு ரவுடி கூட விடக்கூடாது. மக்கள் அமைதியாக வாழணும். உங்கள் நலத்திட்டங்களை தூக்கி அப்போ அடுத்த இடத்துக்கு கட்டுறாங்க. உங்கள் நலத்திட்டம் நாங்கள் எதிர்பார்த்தோமா? முதல்ல எங்கள் உயிருக்கு உடலுக்கு பாதுகாப்பு கொடுங்க எம்.கே. ஸ்டாலின். மக்களோட உயிருக்கு உடலுக்கு பாதுகாப்பு கொடுங்க. உங்கள் நலத்திட்டத்தில் அப்புறம் பார்த்து வச்சுக்கலாம். இவங்களாம் என்ன தியாகியா? சோதனை வாங்கினா சுட்டு தள்ளுங்க, சுட்டு தள்ளுங்க. மக்கள் அமைதியாக வாழ்றாங்க. நான் ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறேன். நான் இது ஏன்னா இப்போ ஆம்சாங்க வெட்டினா அவனை வெட்டினா இவனை வெட்டினா இவன் அவனை வெட்டினா இவன் வெட்டினா இதெல்லாம் என்ன? இது ஜனநாயக நாடா? சர்வதேச நாடா? காட்டு மிராண்டிவான நாடா? சிவலிஸ்ட் கண்ட்ரியா? எஜுகேட்டட் கண்ட்ரியா? கல்ச்சர் கண்ட்ரியா? சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் எப்போ அமைதியாக வாழிடும்? ஒரு அரசன் வந்த நாட்டை ஆள்றானாக்கா நீங்கள் தமிழ்நாட்டை ஆள்ற அரசன் எம்.கே. ஸ்டாலின். நீங்கள் தமிழ்நாட்டை ரூல்ஸ் பண்ணுற அரசன். நீங்கள் மக்களை நீங்கள் அமைதியாக வாழ வைக்கணும், பயம் இல்லாத வாழ வைக்கணும். அதனுடைய பார்ட் என்ன? டெய்லி